இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. ஒரு குருவும் சிஷ்யனும் இருந்தாங்களாம். அந்த சிஷ்யனுக்கு ஒரு சின்ன பேராசையா, முதல் முயற்சியிலேயே வெற்றி அடையணும்ட்டு. அவன் எவ்வளோ முயற்சி பண்ணுவானோ, ஆனால் முதல் முயற்சியில் அவனால் வெற்றி அடையவே முடியாதான். நிறைய முயற்சிகள் பண்ணாதான் அவனால் அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியுமா. அந்த சிஷ்யனுக்கு அது ஒரு மனக்கவலையாகவே இருந்துச்சான். இந்த கவலை நாளடைவில் பெரிய கவலையாக ஆகிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் இதை குரு கிட்ட அவன் சொன்னானா. குரு சிஷ்யரை நோக்கி ஒரு சின்ன உதாரணம் சொன்னாருங்களாம். ஒரு கிளி ஜோசியர்கிட்ட கூண்டு கிளி இருக்கும். அந்த கூண்டு கிளி ஜோசியம் பார்க்க வெளியே வரும். பறக்க முயற்சி பண்ணும். அதால பறக்க இயலாது. ஏன்னா ரக்கையை வெட்டிட்டு இருப்பாங்க. அதுவே ஒரு முடிவுக்கு வந்துடும், தன்னால பறக்க முடியாதுன்ட்டு. பல நாட்கள் போனதுக்கு அப்புறமா ரக்கை வளர்ந்துருக்கும். அந்த கிளி கூண்டை விட்டு வெளியே ஜோசியம் பார்க்கும். ஆனால் அது முயற்சி செய்யாது. ஏன்னா அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, நம்மளால முடியாது பறக்கன்ட்டு. அது முயற்சி செஞ்சிருந்தா அந்த கூண்டை விட்டு எங்கேயோ பறந்து சுதந்திரமா போயிருக்கோம். இதுதான் மனித வாழ்க்கையின் தத்துவம்னு குரு சொன்னாருங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, முயற்சி திருவினையாக்கும். எப்பவுமே நம்ம ஒரு காரியத்தில் முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமா நம்ம அந்த காரியத்தில் வெற்றி அடைவோங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.